ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ மிகவும் பிரியமானவர்களே, கொஞ்சம் கவனிங்க. அக்கவுண்ட் கணக்கு பார்ப்பாங்க இல்லைங்களா? கணக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்தா எவ்வளவு செலவு பார்க்குறோம், அரிசி கணக்கு பார்க்குறோம், ஒவ்வொரு கடையிலும் கணக்கு பார்க்குறோம். ஸ்கூலு காலேஜ் எல்லா இடத்துல நம்ம கணக்கு வாத்தியார், கணக்கு டீச்சர் எல்லாம் இருப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, எபிரேயர் 4வது அதிகாரம், எபிரேயர் 4வது அதிகாரத்துல 13வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாண வெளியமா இருக்கிறது, அவருக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் தனிப்பட்ட விதத்துல. அடுத்து பாருங்க, ரோமர் 2வது அதிகாரம் 14 சொல்லுறது, மனுஷனுடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு வீடு கட்டுறாங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி லூக்கா 14வது அதிகாரம், லூக்கா 14வது அதிகாரத்துல 30வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் கட்ட தொடங்கி திராணி இல்லாம போனால் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடி அதை கட்டி தீர்க்கதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லை என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லு செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. இன்னைக்கு எவ்வளோ பேர் உட்காந்து நான் எவ்வளோ கணக்கு செலவு பண்றேன், நான் தண்ணி எவ்வளோ செலவு பண்றேன், பணத்தை எவ்வளோ செலவு பண்றேன், அப்பா அம்மா எவ்வளோ நேரம் நான் பேசி நேரத்தை செலவு பண்றேன் இருக்காங்களா? அக்கௌண்ட்ல ரொம்ப நம்ம கணக்குல கவனமா இருக்கணுங்க. கர்த்தாவே, இதை பார்க்கிற பேசுகிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆண்டவரே நீதிமொழிகள் ஆண்டவரே 2வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய்ந்த அறிவு புத்தியும் வரும் என்று வார்த்தைப்படி கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு நல்ல கணக்கு எழுதத்தக்க, நல்ல வெண்டைக்காய் சாப்பிடத்தக்க உதவி செய்யும். உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறையா, ஞானமும் புத்தி அறிவு கவனம் நடத்தப்படுற கிருபைக்காக சுத்துறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்துல கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.